கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லது நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. வக்ரம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காம கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில், காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும்.
இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு, அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம் 12 ராசிகளுக்கும். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். சுக்கிர பயிற்சி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். வந்து மட்டும் இல்லை, குருவோட சேர்க்கிறார். குரு சேர்க்கை சரியா? சரி கிடையாது. அப்போ 12ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும், என்ன நடக்கும் அதுதான் சொல்ல போகிறோம். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் குருவும் சேர்ந்துரும்போது பயணங்களினால பலவிதமான தொந்தரவுகள் நிகழும். எப்படின்னு கேட்குறீங்களா? பிரயாணம் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிப்பீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், அது தள்ளி போயிடும், கிடைக்காது. அப்புறம் வேறு மார்க்கமாக போவீங்க, ரயிலில் போகணுன்னு நினச்சிருந்தீங்க, பஸ்ஸில் போவீங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது. பிரயாணங்களில் பொருட்கள் காண போயிடும், சில பேருக்கு நகை நட்டு காண போயிடும், பணம் காணாமல் போயிடும், இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் உஷாராக இருக்கணுன்றதுக்காக தான் முடிய சொல்கிறது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் வீண் விரயங்கள் ஏற்படும். 12ஆம் இடம் விரயஸ்தானம் தானே, ஏற்கனவே குரு இருந்து விரயத்தை கொடுக்குறார். இருந்தாலும் சுக்கிரன் சேர்ந்த பிறகு என்ன நடக்கும்? 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியில்லாதவங்க, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க சேர்ந்துருக்கும் போது இன்னும் அதிகமாக செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படும். செலவுகளும் ஏற்படும், நஷ்டங்களும் ஏற்படும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? உஷாராக இருந்துக்கணும். அதுக்கு தான் வீண் செலவை குறைச்சிக்கணும். என்ன செலவு செய்யணுமோ அது மட்டும் தான் செய்யணும். நஷ்டம் வராமல் பார்த்துக்கணும். கவனமாக விழிப்போடு இருக்கணும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இது மாதிரிலாம் கவனமாக இருக்கிறது வரணும். அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஒரு விஷயம் தெரியுது நடக்க போகுதுன்ற, அப்போ நம்ம உஷாராக இருக்கிறது தான் நல்லது. முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா தானே, அதுக்கு என்ன சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ நீ கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இதுவும் தள்ளி போகும். இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே அப்படி தான் இருக்கும் காலகட்டங்கள். ஆனால் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த சுக்கிர பயிற்சி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தள்ளி போகும், அவ்வளோதான். கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. ஆனால் இந்த சுக்கிர பயிற்சியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், தடைகள் வந்து தான் தீரும். ஏன்னா குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறனால தாம்பத்திய அந்யோன்யம் குறையும். அப்போ எப்படி? தாம்பத்திய அந்யோன்யம் நெருக்கமாக இருக்கிறது தானே. கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது, ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கறது, அன்பாக இருக்கிறது, நிறைய இடத்துக்கு வெளியே போயிட்டு வருது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாமே தானே. அப்போ அதெல்லாமே குறையும். சுக்கிரன் கொடுக்க நினைப்பார், ஆனால் குரு தடுத்து விடுவார். அதே மாதிரி பணம் விரயமாகும். ஒரு பணம் கைக்கு வந்துன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு செலவு இருக்காது உங்களுக்கு. வீண் செலவாக போய் முடியும். ஆஹா, கையில் பணம் வந்தது, நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அதெல்லாம் வேறு ஏதோக்கோ போய் செலவாயிடுச்சு. ஒரு வீடு கட்டலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கலாம், நம்ம ஆசைப்பட்ட நல்ல பொருட்களை வீட்டில் வாங்கி சந்தோஷமாக இருந்திருக்கலாம், பார்க்கக்கூடிய ஊரெல்லாம் போய் சுற்றுலா மூலம் பார்த்துருக்கலாம். இப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் வந்த பணம் வேறு வழியில் போயிடும். நீங்கள் இந்த நினச்சிருக்கிற எதுவுமே நடக்காமல் போயிடும். அப்போ எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. அதுதான் கடகராசிக்காரங்க நடக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடத்துல அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு செவ்வாய் கேது வேறு இந்த 2ஆம் இடத்துலேருந்து அவங்களும் ஒட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பணம் வரதை தடுத்துக்கிட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல்
வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்துனே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். போத குறைக்கு சுக்கரனும் குருவோட போய் சேர்ந்துட்டார். அப்போது நீயா நானா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நடக்கும். வா பத்தில் ஒரு கை, நீ யார் நான் யார், உன்னோட நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆளா, இல்லை இல்லை நான் தான் பெரிய ஆள், இப்படி தான் பேசுவீங்க, இப்படி தான் சொல்லுவீங்க. வீண் சண்டையை விலைக்கு வாங்குவார்கள் கடகராசிக்காரர்கள். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ரொம்ப தும்புக்கும் போகக்கூடாது, சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா அங்கே போகக்கூடாது, ஒதுங்கி இருக்கணும். முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதுனா ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே. அப்போ நீங்கள் உஷாராக இருந்துப்பீங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் எதிலும் சம்பந்தப்படாமல் இந்த சுக்கிர பயிற்சி வரைக்கும் அடக்கி வாசிக்க வேண்டும். அது உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை இருந்து இது பலன்கள் சொல்லிட்டேன். கூட புதனும் இருக்கார் இல்லையா, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நெருங்கிய உறவு, நெருங்கிய நட்பு, இவங்க மூலிமா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் மனசை தேர்த்துக்கலாம், ஆறுதலான விஷயம். இப்போ அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்வை பார்க்கணும் இல்லையா, செயற்கை நம்ம பார்த்துட்டோம், பார்வை பார்க்கணும் இல்லையா. அப்போது சுக்கிரனுடைய ஒரே பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகிறது. அப்புறம் 6ஆம் இடம்ன்றது என்ன, கடன், வழக்கு, பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத கடன், லோன் சொல்கிறோம் இல்லையா, பேங்க்கில் கேட்டிருக்கலாம், ஃபைனான்ஸில் கேட்டிருக்கலாம், தெரிஞ்சவங்க அறிஞ்சிட்டு கேட்டிருக்கலாம், எல்லாமே தட்டி போயிருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். அந்த கடன் வாங்கி இன்னொரு கடன் அடிச்சிருவீங்க, பெரிய கடன் வாங்கி சின்ன கடன் அடிச்சிருவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அடுத்த வழக்கு வம்புகள்லாம் இருந்தது இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு வாய்தா போயினே இருந்திருக்கும், வழக்கு முடியாத நிலைமையாக ஏற்பட்டிருக்கும். ஒரு பஞ்சாயத்து செஞ்சாலும் முடியாமல் இருந்திருக்கும், ஒரு சொத்து பத்திர பஞ்சாயத்திலும் தீர்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும், உங்களுக்குள்ளேயே போட்டின பஞ்சாயத்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும், பிரச்சனையாகவே இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போது சுக்கிரனுடைய பார்வையால் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல விஷயமாக நடக்கும். முடிவுக்கு வந்துடும், ஓரளவுக்கு முடிவு வந்துடும். கண்டிப்பாக நீண்ட நாள் இழுத்து இந்த வழக்குக்காக கூட உங்களுக்கு ஜெயமாக அமையத்துக்கு வாய்ப்புகள் வருது. இவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, நீண்ட நாளாக இருந்த நோய் நொடிகள் கூட விலகிடும். இப்போது சுக்கிரனுடைய பார்வை பலன் அது கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மாதிரி பலன் நம்ம நடக்க போகுது. உங்களுக்கு உடனே மருத்துவ பரிசோதனை பண்ணிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நல்லா ஆகிடுவீங்க. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 3 விஷயமே சுக்கிரனுடைய பார்வையால் நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். வேலை இல்லாதவருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கடகராசிக்காரங்க ரொம்ப வேலையெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க வீட்டில். அவர்களுக்குமே வேலை, உத்தியோகம் கிடைக்கும், நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்க போகுது. வெற்றி உங்கள் வசமாகும். பார்வையால், சுக்கிரனுடைய பார்வையால் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் செய்யக்கூடிய இறைபறிகள் பார்க்கும்பொழுது கடகராசி இல்லையா, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் தான். சந்திரனும் பெண் கிரகம், சுக்கிரனும் பெண் கிரகம். அப்போது பெண் தெய்வ வழிபாடு மிகவும் பிரசித்தமாக இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வம் அம்மன், அது வழிபட்டு வாங்க தொடர்ந்து. பெரும்பாலும் குலதெய்வம் அம்மன் கூட இருக்கலாம் சில பேருக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம். நிறைய வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். நிறைய ஆற்று சொல்லி ஆறு, குளம், ஏரி, கடல், இது பக்கத்துலாம் கோயிலெலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரலாம். அங்கே போனீங்கனாக்கா உட்காந்து முதலிலே அந்த நீரிலே உங்களை சுத்தப்படுத்தி ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். கடகராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் சொல்லிட்டேன். தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவங்க திருநங்கைகள், அவங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறதில்ல, அரசாங்கம் கூட அவ்வளோ செய்கிறதில்ல, ஓரளவுக்கு தான் செய்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வெறும் காசு பண்ண போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு தேவையான உத்தியோகம் வாங்கி கொடுக்கலாம். இப்போலாம் நிறைய பேர் உத்தியோகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்கிறாங்க, இல்லை அவங்க படிக்கணும் நினச்சா படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை, அவங்க உடல் உழைப்புக்கேற்ற வேலையை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது பண்ணதான் தான் உங்களுக்கு ரொம்ப முடியாத விஷயம்லாம் முடியும். அதுதான் இப்போ இந்த சுக்கிர பேச்சில் நடக்க போகுது. இதை செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகுது. அதில் வசதியாக இருக்கவங்க எப்படி போயிச்சுக்கிறாங்க,
அம்மா வீட்டில் போய் இருந்து பழிச்சுறாங்க, கூட இருக்கிற அண்ணன் தம்பி காப்பாற்றுறாங்க, மாமன் மைத்தினர் இருப்பாங்க அவங்க காப்பாற்றுவாங்க, இல்லை பிள்ளைகள் பெருசாக இருப்பாங்க அவங்க காப்பாற்றுவாங்க, இப்படி தான் போயிடும். ஆனால் எளிமையிலும் இருந்து வறுமையிலும் இருந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள் எவ்வளோ கஷ்டம். படிப்பு இருக்காது, கூலி வேலைக்கு போய் ஆகணும், ரொம்ப கஷ்டப்படணும், சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக அப்பேற்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். பாத்திரம் மறிந்து பிச்சை எடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். அப்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திருநங்கைகளுக்கு, விதவைகளுக்கு, கணவன் இழந்தவர்கள் அவங்க இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. அவங்களுக்கு மறுவாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா இப்படி தான் யோசனை பண்ணி இருப்பாங்க. அந்த மறுவாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு வேறு யோசிப்பாங்க. இப்படிப்பட்டவங்களும் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சி எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும்னு சொல்லி இறை பரிகாரம் சொல்லியிருக்கேன், அதை பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. பெரும்பாலும் கடகராசிக்காரங்க நிறைய இரக்க சிந்தனை உள்ளவங்க தான். டக்குன்னு யாரை பார்த்தாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க பிச்சைக்காரங்க. நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கடகராசிக்காரங்களுமே கேட்டு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, கேட்காமலே கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்பேற்பட்டது தான் கடகராசிக்காரங்க. அதனால் அப்பேற்பட்ட நீங்கள் இரக்க சிந்தனை உள்ள நீங்கள் நிறைய தானம் செஞ்சு நான் சொன்ன இந்த இறைப்பர்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.